இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் ஆறாக ஓடும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதி. போலீசுக்கு போகட்டுமா என அதிகாரிகளை விளாசிய பெண்ணின் வீடியோவால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொள்முதல் நிலையத்தில் நனைந்து கிடக்கும் 50,000 நெல் மூட்டைகள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் சேதமான நெல் மணிகள். தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை கூட்டம். பலாப்பழங்களை பறித்து மரங்களை முறித்ததால் விவசாயிகள் வேதனை. சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. துர்நாற்றத்தால் அவதிக்குள்ளாகும் வாகன ஓட்டிகள். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தேனீக்கள் கொட்டியதால் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய பயணிகளால் பரபரப்பு. தேனீக்கள் கொட்டியதால் 10க்கும் மேற்பட்டோர் காயம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் ஆறாக ஓடும் கழிவுநீர் குறித்து போலீசுக்கு போகட்டுமா என அதிகாரிகளை விளாசிய பெண்ணின் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி பகுதியில் பல மாதங்களாக பாதாள சாக்கடை குழாயில் இருந்து கழிவுநீர் தெருக்களில் ஆறாக ஓடும் அவலம் தொடர்ந்து வருகிறது. இதனால் நகரத்தின் பல பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாநகராட்சி 31வது வார்டுக்குட்பட்ட குறிச்சி மற்றும் மேலக்குள வணிகர்புரம், குறிச்சி பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பல நாட்களாக பாதாள சாக்கடை உடைந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள சுமார் 100 வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களும் ஆதிதிராவிட பெண்கள் நல விடுதியில் தங்கியுள்ளோரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த பல மாதங்களாகவே இந்த பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி மேயரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், புறவழி சாலையின் மறுபுறம் திமுக அலுவலகம் அமைக்கப்பட்ட பின்னரே இந்த பிரச்சினை அடிக்கடி ஏற்படுவதாகவும், மாநகர மேயரும் மாநகராட்சி அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க சொன்னா நீங்க எடுக்க மாட்டாங்கவா, ஓட்டுக்கு வந்துடாதீங்க. ஆமா, கேட்டு தாரலாம் இல்லையா? இந்த புள்ளிகளை வச்சு நாங்க எங்க போவோம்? இந்த பாருங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சாக்கடா வீடு நோய் தானே வரும் எங்களுக்கு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்க கேட்கவே மாட்டாங்க. அவளை எவ்வளவோ சொல்லியாச்சு, மாநகராட்சியா கேட்க மாட்டாங்க. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கழிவுநீர் வீட்டு வாசல் வரை வந்துவிட்டதாகவும், குழந்தைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி வசிப்பது என்றும் கேள்வி எழுப்பியதோடு மாநகராட்சியில் இருந்து இதுவரை ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லை என்றும் பதிவிட்டுள்ளார். புள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? கேட்டாலும் மாநகராட்சி கேட்க மாட்டாங்க. இது என்ன முடிவு சொல்லிதேலாம் இல்லையா? நாளைக்கு புள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கள் வாசலில் பூரா தண்ணி வருது நேரத்தில் இருந்து. இது எடுக்க மாட்டாங்க. எடுக்கலாம் இல்லையா? நாங்கள் போலீஸுக்கு போட்டோம். ஆமாம், எங்கள் வாசலில் பூரா வருது புள்ளைகளை வச்சுட்டு, பச்சை புள்ளைகளை. அது என்ன எப்படி தாண்டி போவோம்? வாசலில் நிறைஞ்சி வருது. நீங்கள் என்ன சொல்றியா? மாநகராட்சி கேட்க மாட்டாங்கவா? வைரலான வீடியோவில் பேசிய பெண்ணின் கோபமும் ஆதங்கமும் மிகவும் நியாயமானது என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மக்கள் பணிகளை சரிவர செய்ய தவறிய அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் நேரடியாக இடமில்லை என்ற போதிலும், பொதுமக்களின் இந்த கொந்தளிப்பு அதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திடீரென பெய்த மழையின் காரணமாக கொள்முதல் செய்யப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. விவசாயம் என்ற கடினமான தொழிலில் அதிக மழை, நீர் பற்றாக்குறை, பூச்சி தாக்குதல், வனவிலங்குகள் தாக்குதல் போன்ற இடர்பாடுகளை தாண்டி நெல் விளைவிக்கப்படுகின்றது. ஆனால் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பு இன்றி வீணாகும் அவல நிலை நீடித்து வருவது வேதனை அளிப்பதாக உள்ளது. பொலம்பாக்கம், வெடால் பகுதிகளில் உள்ள
தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் விவசாயிகளிடம் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வெட்ட வெளிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம், பொலம்பாக்கம், வேடால், சூனாம்பேடு மற்றும் பல்வேறு பகுதிகளில் திடீரென 30 நிமிடத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் கொள்முதல் மையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து காணப்பட்டதோடு சில மூட்டைகள் சேதமடைந்து நெல்மணிகள் மழை வெள்ளத்தில் சிதறி கிடந்தன. பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்காக மக்களின் வரி பணத்தில் வாங்கப்பட்ட நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு செல்லும் முன்பே இப்படி வீணடிக்கப்படுவது வேதனையளிப்பதாகவும் அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள் தோட்டங்களில் உள்ள சாமந்தி பூக்களையும் பலா மரங்களையும் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கம்பந்தூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 8 காட்டு யானைகள் தேன்கனிக்கோட்டையில் இருந்து மாரச்சந்திரம் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. பின்னர் விவசாயி ரவி என்பவருக்கு சொந்தமான மரங்களில் காய்த்து தொங்கிய ஏராளமான பலா பழங்களையும் தின்றும் கிளைகளை ஒடித்தும் மரங்களை சாய்த்தும் நாசப்படுத்தியது. இதனையடுத்து அந்த பகுதியில் விவசாயி மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான சாமந்தி தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் பூக்களையும் செடிகளையும் அழித்தும் அங்கிருந்த பீன்ஸ் செடிகளையும் சேதப்படுத்தின. இந்நிலையில் யானைகளின் அட்டகாசத்தால் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்குவதோடு யானை கூட்டத்தை வனப்பகுதிகளுக்குள் விரட்டியடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் அந்த பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சூளகிரி பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இங்கு சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகளை கடைக்காரர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வீசி செல்கின்றனர். இப்படி மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி இறைச்சி கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு அந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இறைச்சிகளை உண்ணவரும் தெருநாய்களால் சாலையை கடந்து செல்லும் போது விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாக்கி இருப்பதாக வாகன ஓட்டிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் இறைச்சி கழிவுகளை தொடர்ந்து சாலை ஓரங்களில் கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தேனீக்கள் கொட்டியதால் பயணிகள் காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள வேப்ப மரத்தில் தேனீக்கள் பெரிய கூடு கட்டியுள்ளது. திடீரென்று அதிலிருந்து பறந்து வந்த தேனீக்கள் அருகில் நின்று கொண்டிருந்த ரயில் பயணிகளை சூழ்ந்து கொண்டு கொட்டத் தொடங்கியது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவத்தால் அச்சமடைந்துள்ள பயணிகள் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக தேன்கூட்டினை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா மே 24ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெறும் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக வருடந்தோறும் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு கொடைக்கானல் வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் சரவணன் ரோஜா கார்டன் மற்றும் பிரையன் பூங்காவை பார்வையிட்ட பின்னர் தோட்டக்கலை மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள், படகு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தனியா ஒரு 9 நாட்களுக்கான நிகழ்ச்சிகள் கோடை கொண்டாட்டம் நம்ம அதற்கேற்ற நிகழ்ச்சிகள் நம்ம 18/5 சில ஈவெண்ட்ஸ் ஏன்னா மழை வந்துட்டு இருக்கிறதுனால சிறிய ஈவெண்ட்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாம முக்கிய நிகழ்ச்சிகள் கோடை கொண்டாட்டத்துல புதிய விளையாட்டுகளாக இருக்கட்டும், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய முயற்சிகளும் நிறைய பெட் ஷோ, சைக்கிளிங், ஸோ இந்த லேசர் ஷோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க.
அடுத்து நம்ம கைட் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களும் பேரலாக வந்து கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டுமே பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உட்பட வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் எதிரே அமைந்துள்ள சன்னதி தெருவில் 100க்கும் மேற்பட்ட கடைகள், முக்கிய பிரமுகர்கள் வீடுகளும் அமைந்துள்ளன. இப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் மற்றும் கடை வியாபாரிகளும் பல்வேறு நோய்களால் பாதிப்புக்குள்ளாகும் சூழல் நிலவுகிறது. மேலும் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரில் நடந்து செல்லும் அவல நிலை காணப்படுகிறது. நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் திருவண்ணாமலை கோவில் எதிர்ப்புறம் கழிவுநீர் வெளியேறும் மோசமான நிலையை மாநகராட்சி நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் சன்னதி தெருவில் வழிந்தோடும் கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடையை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் உருவாக்கியுள்ள தொல்பொருள் அருங்காட்சியகம் பொதுமக்கள் மற்றும் தொல்லியல் ஆர்வலர்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தென் தமிழகத்தின் வரலாற்று பொக்கிஷங்களை வெளிக்கொணரும் முயற்சியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் 3000 முதல் 4000 வரையிலான தொல்பொருள் எச்சங்களை சேகரித்து அருங்காட்சியகத்தை அமைத்துள்ளனர். இந்த அருங்காட்சியகம் பல்கலைக்கழக வேலை நாட்களில் பொதுமக்கள் மற்றும் தொல்லியல் ஆர்வலர்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தொல்லியல் ஆய்வில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறையையும் நாகரிகத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கும். தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மாணிக்கத்தை அருகே உள்ள குடிலுக்குள் அழைத்து சென்று வனசரகர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காவல் நிலையம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே சாலையில் நெற்பயிர்களை கொண்டு நாத்து நடும் நூதன போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் பைப்லைன் அமைக்க தோண்டப்பட்டதால் குண்டும் குழியுமாக காணப்படுவதோடு கனமழையால் தண்ணீர் தேங்கியும் காணப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலைகளில் நாத்து நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மின்கம்பத்தில் படர்ந்துள்ள செடி கொடிகளால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். ஓமலூர் பேரூராட்சி மின் மயானத்தில் 5 மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பராமரிப்பின் போது இங்குள்ள மின்கம்பங்களை ஊழியர்கள் கண்டுகொள்ளாததால் மழைக்கு முளைத்த செடி கொடிகள் கம்பங்களை சுற்றி வளர்ந்துள்ளதோடு மின்சார கம்பி வழியாக பின்னி பிணைந்து புதர் போல காணப்படுகிறது. இதனால் செடிகள் கம்பிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து மின் விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இறால்குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஊரின் அருகே ஓடும் உப்பனாற்றில் அமைக்கப்பட்ட இறால் குட்டையால் நிலத்தடி நீர் முற்றிலுமாக உப்பாக மாறியுள்ளது. இதனால் குடிநீருக்காக பக்கத்து கிராமத்தை தேடிச் சென்ற நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பால் இறால் குட்டை செயல்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் மீண்டும் குட்டை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி நுழைவாயிலை கட்டி கொடுத்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது.
தேவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1995, 1996 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு நுழைவாயிலை கட்டி கொடுத்துள்ளனர். இதனையடுத்து நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பள்ளியின் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவரை கொண்டு நுழைவாயிலை திறந்து வைத்து மாணவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்த கனமழையால் பல்லாயிரம் ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானது. காயம்பட்டு, நாச்சிப்பட்டு, மூத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்த நிலையில் இதனை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. காந்தி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். தனித்திறமை போட்டி மற்றும் தொடுமுறை போட்டி என 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளை சிலம்பாட்டக் கழக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செய்திருந்த நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முடிஞ்ச அடிமுறை காயத்ரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. அமெச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் நேரு கலையரங்கில் தளபதி கிளாசிக் 2025 என்னும் தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியினை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த போட்டியில் போட்டியாளர்கள் தங்களின் உடல் கட்டமைப்பை பல்வேறு கோணங்களில் செய்து காட்டி அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தய போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கோமஸ்புரம் பகுதி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை தாளமுத்து நகர் காவல் நிலைய ஆய்வாளர் அருளப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் முதலிடத்தை தேனி மாவட்டமும் 2ஆம் இடத்தை தூத்துக்குடி மாவட்ட மாட்டு வண்டிகள் வெற்றி பெற்றன. இப்போட்டியினை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கண்டு ரசித்து முழக்கங்களை எழுப்பி வீரர்களை உற்சாகப்படுத்தினர்.